இப்போ கூலிங் வாட்டராக எடுத்து வச்சுருக்கேன். அரிஞ்சு போட்டால் நல்லா கருப்பாகாது. அதுக்காக பெரிய கிழங்காவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கமும் மட்டமாக அரிஞ்சிப்போம். நல்லா கூலிங் வாட்டரில் போட்டாச்சு. போட்டு அரை மணி நேரம் சென்று இப்போ காய போட்டோம். அது வெயிலில் காஞ்சி கொஞ்சம் நேரம் சென்று எடுத்துகிட்டு போய் பொரிச்சிடுவோம். அம்மா, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். இது என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமாம். அதுக்கு என்னென்னம்மா தேவை? அதுக்கு ஒன்றும் இல்லை, நைஸாக அரிஞ்சிட்டு நீட்டாக அதை அவிச்சிட்டு லேசாக அவிக்கணும். அவிச்சிட்டு வெயில் நசத்தை காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு காரத்தூளை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓ, இதானம்மா? அம்மா, நைட்டு மழையை பற்றியா? மழை 2 நாளாக பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது எங்களுக்கு. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருந்துச்சு. இப்போ 2 நாளும் செம்ம மழைங்க. நல்லா கூலிங்காக இருக்குது. உங்கள் ஊர்லாம் மழையா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. இப்போ உருளைக்கிழங்க நல்லா அலசிட்டு போய் நைஸாக அரிஞ்சிடுவோம். நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. அம்மா, இதில் வந்து களிமண் இருக்குமா? ஆமாம். பாருங்க, நல்லா உருளைக்கிழங்கு பெருசாகவே இருக்குங்க. அம்மா, இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் சிப்ஸு போடலாம். ஆமாம், அரியத்துக்கு நல்லாயிருக்கும். ஆமாங்க. புரிஞ்சாம்மா? இப்போ கூலிங் வாட்டராக எடுத்து வச்சுருக்கேன். அரிஞ்சு போட்டால் நல்லா கருப்பாகாது. அதுக்காக பெரிய கிழங்காவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கமும் மட்டமாக அரிஞ்சிப்போம். தோலை செதுக்கிடும். எனக்கு கத்தியெல்லாம் அறிய தெரியாது. அதனால தான் எனக்கு அருவாமனை தான். எந்த பொருளுமே நான் கத்தியாலே அறிய மாட்டேன், அருவாமனையால் தான் அறிவேன். அம்மா, என்ன ஒரு சிப்ஸுக்கு என்ன ஒரு கடையை வைக்க போறியா உருளைக்கிழங்கு? ஆமாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ உருளைக்கிழங்கு பாருங்கள். டைமில் கொஞ்சம் சீப்பாக இருக்கனால நிறையா வாங்கிட்டாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா திவிக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால தான் நிறையா. எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு தாங்க நிறையா இருக்கும். டெய்லி நம்ம காலை டைமில் கொஞ்சம் பழையதுக்கு நல்லா தொட்டுக்கலாம், வறுத்து சாப்பிட்லான்னு. காலு குறைஞ்சாலும் ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும் நிப்பாட்ட மாட்டோம். ஆமாங்க, செதுக்கிட்டு பார்ப்போங்க. எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறையா பண்ணி வச்சுட்டா நம்ம தேவைப்போ அப்படியே சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாங்க. தோல்லாம் செதுக்கி வச்சு இப்போ நீட்டாக அரிஞ்சு எடுத்துப்போம். அம்மா, இந்த மாரி அரிஞ்சால் தான் சிப்ஸு நல்லா வரும். ஆமாம். ஆமாங்க, இந்த பாரு, இந்த மாரி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியதாங்க. அதேமாதிரி தண்ணியில் தாங்க போடணும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அரிஞ்சிட்ருக்காங்க பாருங்க. இது வந்து இந்த கத்தியில் அரிஞ்சால் சூப்பராக அரிக்கலாம். அம்மாவுக்கு அது வராதனால அருவாமனை தாங்க அறிவாங்க. எல்லாமே அருவாமனை தான். அம்மாவுக்கு இந்தமாரி கைவிடில் வச்சு அறிய தெரியாது. இந்த பாருங்கள் எப்படி நீட்டாக அரிஞ்சிருக்காங்கன்னு, சூப்பராக. பாருங்கள், நல்லா நீட்டாக அரிஞ்சாச்சு.
நல்லா மாவை நல்லா அலசி எடுத்தாச்சு. இதோட தண்ணி கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு வெந்நீரை போட்டுப்போம். குண்டான போட்டாச்சு. தண்ணியை ஊற்றிப்போம். அதோட உப்பு போட்டுடுவோம். கருப்பாக போயின்னு தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். லேசாக கொதி வந்துட்டு இந்த பதத்திலே இறக்கிடணும். இறக்கி எல்லாத்தையும் அள்ளி கூலிங் தண்ணியில் போட்டு வைக்கணும். அதோட கூலிங் தண்ணியில் போட்டுட்டு அதோட வெயிலில் செத்த நாளை காய வச்சுட்டு பொரிக்க வேண்டியது தான் எண்ணெய் சட்டியில் போட்டு. முடிச்சா அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் தண்ணியிலே கிடக்கட்டும். நல்லா கூலிங் வாட்டரில் போட்டாச்சு. போட்டு அரை மணி நேரம் சென்று இப்போ காய போட்டாவது வெயிலில் காஞ்சி கொஞ்சம் நேரம் சென்று எடுத்துகிட்டு போய் பொரிச்சிடுவோம். ரொம்ப இருக்கும். நான் லைட்டாக செத்தனாலே வெயிலில் பார்த்தா போடும். காய வச்சுட்டு பொரிச்சிட வேண்டியதான். ஆமாம் ஆமாங்க. நல்லா இப்போ காஞ்சிட்டு அள்ளிட்டு போய் எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சிடுவோம். இந்த பழத்துக்கு தான் எடுக்கணும். ஓ என்ன ஈரமாக இருக்கா இல்லை போதுமா? கொஞ்சம் லைட்டாக ஈரமாக தான் தெரியுது. போதும். இது என்ன ஒரு வாட்டி பொரிக்கணுமாம்மா? 2 வாட்டியா? 2 வாட்டி. 2 வாட்டியும் பொரிக்கலாம். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா 2 வாட்டி பொரிக்கலாம். ஈரம் இல்லைன்னா ஒரே வாட்டியை பொரிச்சிடலாங்க. எல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியில் பொரிச்சிடுவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெயை ஊற்றுறோம். ஓ எண்ணெய் ரொம்ப சூடாக காயணுமா? ஆமாம். எண்ணெய் காஞ்சோன்னு தான் போடணும்.
நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ போட்டுருவோம். அம்மா ஓ என்ன நல்லா கொதிக்குது பாருங்க. ஆமாம், எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆமாங்க. கம்மியாக தான் போடணுமாம்மா? போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஆமாம். அம்மா ஓ எப்படிம்மா இருக்குது சிப்ஸு? சிப்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க கலர் எப்படி வந்துடுச்சு பாருங்க, செம்மையாக வந்துடுச்சுங்க. அம்மா எடுத்துடலாமா? எடுத்துடலாம். சரிம்மா. இங்கே பாருங்க, இதை அப்படியே இப்போ தட்டில் போட்டுற வேண்டியதாங்க. சவுண்டை பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குங்க சவுண்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிக்க வேண்டியதாங்க. எண்ணெய் தான் கொஞ்சம் வடிகட்டிக்கணும். இது டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட டிஷ்யூ பேப்பரில் போடலாங்க. பேலன்ஸ் ஒன்று இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போடுமா. அப்படியே மேலாமல் அப்படியே தூவி போடு. பாரு எண்ணெய் செம ஹீட்டாக இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அம்மா ஓ என்ன வெந்துருச்சா இல்லையா? வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ எப்படி ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி கொதிச்சிக்கிட்டே இருந்தது, இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. எடுத்துடலாமாம்மா? எடுத்துடலாம். கலரை பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. நம்ம இதை வந்துங்க ஒரு டைமோடு எடுத்துடலாங்க, 2 டைம் போட வேணாம். இங்கே வர இதை அப்படியே தட்டில் போட்ட வேண்டியதான். ஆனால் எண்ணெயில் கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும், மேலே பட்டுச்சு முடிஞ்சிங்க. இன்னும் ஒரு 2 டைம் போட்டு எடுத்துட வேண்டியதான். சரி வாசமாக இருக்குமா? ஆமாம். பாரு அடுத்த ரவுண்டுங்க போடுமா. போடுறப்ப நம்ம கொஞ்சம் எட்ட போட்டுருவோங்க, அப்போ தான் இந்த இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த கொதிக்கிறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா போதுங்க, நம்ம எடுத்துடலாம். இதுதான் ஐடியா. இது அதே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா இதாகும். அம்மா எண்ணெய்லாம் பிடிக்காதுல்லம்மா, நம்ம மீடியமான இதில் வச்சு தான் பிடிக்கும். இப்போ எண்ணெய் ஹையில் இருக்கிறதுனால எடுத்துடலாம், சீக்கிரமே வந்துடும். பாருங்க கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. நல்லா இருக்குல்லம்மா, நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. இதுக்கு ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அம்மா ஓ என்ன ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களா, அப்பா ஒரு தட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சைடிஷுங்க என்னென்னலாம் மேலே போட போகிறாங்க பாருங்கள். அம்மா போடுமா? போட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறாங்கன்னா கொஞ்சோண்டு காரத்தூள். அடுத்ததுமா லைட்டாக மிளகுத்தூள் ரேஸா. அடுத்தது உப்பு. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் லேசாக. ஓகே, அப்படியே போட்டு ஒரு குலுக்க வேண்டியதான். ஆமாங்க, இந்த மாதிரி குலுக்கிட்டு அப்படியே வச்சு சாஸை தொட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இங்கே வர எப்படி இருக்கு பாரு, அப்படி ரேஸாக காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள்
சாஸ் தொட்டு சாப்பிட போகிறாங்க. இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாதாங்க செம்மையாக இருக்கும். அம்மா உனக்கு சாஸ்லாம் பிடிக்குமா? நான் சும்மா தான் சாப்பிடுவேன், இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஆனால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. தக்காளி சாஸுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. அம்மா ஓ ஒரு ஈவினிங் டைமில் இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக தானே இருக்கும். ஆமாம். அதுவும் இல்லாமல் மழை வருங்க, எப்படி பார்த்தாலும் ஈவினிங்கு. அது கரெக்டாக இது ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த இருக்கு பாரு எப்படி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம். இது அப்படியே வெறுசாகவும் சாப்பிட்லாம். நல்லா இருக்குல்லம்மா? நல்லாயிருக்கு. இந்த உப்பு எல்லாம் கரெக்டாக எல்லாம் இருக்கா? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கேன்.